அத்தனை பேர் நடுவுல பெத்த அப்பனை வச்சுக்கிட்டு காட்டுத்தனமா அந்த பரதேசி பயல பார்த்து ஐ லவ் யூ நான் கத்துறேன். உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? டாடி இப்போ சொல்றேன், நான் விஜய் லவ் பண்றேன். I love Vijay. Don't tell like that. I love Vijay. 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 ஏன் பண்ணிட்டீங்க? அடிங்க, இன்னும் அடிங்க. நீங்க என்னதான் அடிச்சாலும் என்னால விஜயை மறக்க முடியாது. பாக்குறேன். என்ன இது வயசுக்கு முன்ன பொண்ணு இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க? நீ இதுல தலையிடாத. இவன் வயசு மட்டும் மீறல, நம்ம அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் மீறிட்டா. மம்மி என்னங்க? இனிமே அவ எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்படி போனா நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். விஜய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரியாவை அவங்க அப்பா போட்டு அடிச்சு வீட்டுல போட்டு பூட்டி வச்சுட்டாருடா. இனிமே அவ காலேஜுக்கே வரமாட்டாடா. பாவம்டா. இப்ப மார்க்கெட்ல காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நம்ம ப்ராடக்ட புஷ் பண்றதுக்கு ஏதாவது மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது இருக்கா? ஜென்டில்மேன், நாங்க மிஸ்டர் ரகுநாத் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க எல்லாரும் வெளியே போறீங்களா? நோ, அவங்க யாரும் வெளியே போக மாட்டாங்க. அப்போ மிஸ்டர் ரகுநாத், இவங்களை எல்லாம் அங்க உட்கார வச்சுக்கிட்டு உங்க பொண்ணோட லவ் மேட்டர், அதான் அந்த கிஸ், கட்டி பிடிச்சது, கச்சபுச்சா, இத பத்தி எல்லாம் பேசுவோமா? டேய், இதெல்லாம் நல்லா இருக்காதுடா. இவங்க எல்லாம் போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அடா போங்க சார். அங்கிள், ஏதோ ஐடியா கேட்டுட்டு இருந்தீங்களே, சொல்லட்டுமா? ஷட் அப். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கப் காபி வேணும். சார், காதல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? டேய், அவரு தந்தையில மாடு வாங்கின மாதிரி பொண்டாட்டி வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் காதலுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நேரா விஷயத்துக்கு வாங்கடா, நமக்கு வேற வேலை இல்ல. சார், உங்க பொண்ணு பிரியாவும் எங்க ஃப்ரெண்டு விஜயும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? நிறுத்துங்கடா. என் மகளை போய் அந்த அனாதை பயலோட சேர்த்து பேசாதீங்க. அனாதை அல்ல எங்கள் நண்பன். ஆயிரம் மாணவர்கள் அவனுக்கு அண்ணன் தம்பிகள். எங்க 4 பேருக்கும் அவன் உயிர். அவ லைஃப் தான் எங்க லைஃப். அவ சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். சார், எங்க ஆசையெல்லாம் எங்க நண்பனோட காதல் வெற்றி அடையணுங்கிறது தான். அவன் பிரியாவோட சந்தோஷமா வாழணுங்கிறது தான். அது ஒரு காலம் நடக்காது. அது நிச்சயமா நடக்கும். சீப்பை ஒளிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்றுமா? ஓ, ஐ எம் சாரி. உங்க தலைக்கும் சீப்புக்கும் சம்பந்தமே இல்ல. கன்னியை அறையிலே போட்டு பூட்டலாம், காதலன் கண்ணிலிருந்து பிரிக்க முடியுமா? பிரிக்க நினைச்சா தோல்வி உங்களுக்கு தான். என்ன மிரட்டுறீங்களா? நோ சார், வார்னிங் கொடுக்கறோம். நாளைக்கு காலையில 9 மணிக்கு உங்க மக பிரியாவை நீங்களாவே காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அனுப்பல, ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு நாங்க உங்களுக்கு புரிய வைப்போம். எஸ், 9 மணிக்கெல்லாம் பிரியாவை அனுப்பிடுங்க. அப்படி அனுப்பல 9:05க்காக அனுப்பிடுங்க. 5 மினிட்ஸ் கிரேஸ் டைம். குட் பை, வாங்க போலாம். டேய் விஜய், கவலைப்படாதடா. பிரியா நீ கண்டிப்பா காலேஜ் வந்துடுவா. அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு பேதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். டேய் விஜய், நேத்து உங்க மாமனார மிரட்டல. பொண்ணு மாமனாரோடய வந்தாலும் வரும் பாரு. இங்க விஜய்ங்கிறது யாரு? விஜயா அங்க இருக்கான் சார். வேணாம், வெள்ளிக்கிழமை அதுவுமா என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் சனிக்கிழமை பாலு. ஐயோ, அம்மா அடிச்சுட்டாடு.
எதுக்குடா இங்க கும்பல் போட்டு கத்துறீங்க? பேசாம போயிடுங்க, இல்லனா எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். இந்த மிரட்டெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. எங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில விடல. வாங்க பிரின்சிபால் சார், உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நோ கலாட்டா இல்ல, போராட்டம். அவங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. நீங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்களே ஸ்டூடண்ட்ஸ், அவங்கள வெளியே விட்டாதான் நல்லது. ஒரு காலேஜ் பிரின்சிபாலா இருந்துகிட்டு தப்புக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? இன்ஸ்பெக்டர், லஞ்சம்ங்கிற கண்ணாடிய கண்ணுக்கு போட்டுக்கிட்டா வெள்ளை கூட கருப்பா தான் தெரியும். ஸ்டூடண்ட்ஸா வளர்க்காம ரவுடிகளா வளர்த்து வச்சிருக்கீங்க. நோ, நீங்க தான் இப்ப அவங்கள ரவுடிகளா மாத்திட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், மரியாதையா அவங்கள வெளியே விட்டுருங்க. நோ, எந்த காரணத்தை கொண்டோம் நான் அவங்கள விட மாட்டேன். அப்போ வெளியே விடுறதுக்கும் உங்களுக்கு காரணம் தேவையில்லை, உள்ள தள்ளுறதுக்கும் காரணம் தேவையில்லை. Am I correct? சார், இவர் இப்படி சொன்னா கேட்க மாட்டார் சார். நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ஏய், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிய அனுப்பல, அடுத்த நிமிஷம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காது. ஏய், அது மட்டும் இல்ல, நீ இருக்க மாட்டே, போலீஸ் ஸ்டேஷன் தீ வச்சு கொளுத்திடுவோம். வன்முறையாலேயோ நாச வேலையாலேயோ எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. பாத்தீங்களா அவங்க வேகத்தை? மாணவர்களால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவங்க மனசு வச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்த முடியும். அவங்க கிட்ட விளையாடாதீங்க. ஹலோ, அது மட்டும் இல்ல, நான் நினைச்சா உங்க மேலேயே ஆக்ஷன் எடுத்திருப்பேன். எங்க வந்து என் பசங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? என் காலேஜ்ல. யார கேட்டு என் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள கால வச்ச? யாருடைய பர்மிஷன் வச்சுக்கிட்டு அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ண? காலேஜ்ல பீன் மார்க்கெட்டா இல்ல சாராய கடையா கண்டவன் கால வைக்கிறது? ஏன் அனுமதி இல்லாம ஏன் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சு நீ ரவுடித்தனமா நடந்துக்கிறதுக்கு நான் உண்மையில ஆக்ஷன் எடுத்திருக்கணும். உனக்கு வேலை போயிடுமே விட்டுட்டேன். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் உனக்கு 3 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள உள்ள இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி இவங்க எல்லாரும் மத்தியிலையும் நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற. இல்ல இந்த இடத்தை விட்டு நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விளைவுக்கும் நீ தான் பொறுப்பு. பிரின்சிபால் சார், ஒரு நிமிஷம், நான் அவங்கள விட்டுறேன். கான்ஸ்டபிள், அவங்கள விட்டுறியா? தேங்க்யூ சார். இதாண்டா பிரின்சிபால். ஐ எம் சாரி. காதுல விழல, சத்தமா சொல்லு. சாரி. இதுதான்டா போலீஸ். காலேஜுக்கு உள்ளதான அவங்களை தொடக்கூடாது, காலேஜுக்கு வெளியே அவனுங்க கைய கால முறிக்கலாம்ல. செஞ்சிடுறேன். இன்னும் 2 நாள்ல என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறேன். அந்த பசங்க யாரும் ஒரு வாரத்துக்கு வெளியே தலை காட்டவே கூடாது. ஓகே சார். யாரா நீங்க? நீங்க எல்லாம் யாரு? ஐயோ ஐயோ, அம்மா விட்டுருங்க, அம்மா 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 ஐயோ அம்மா 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 அம்மா.
வர்றீங்க? ஏய், என்ன பாரு அநியாயம். நான் இன்ஸ்பெக்டரா வரல, உனக்கு யமனா வந்திருக்கேன். பார், இன்னும் ஒரு வாரத்துக்கு உன் தம்பி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. மீறி வந்தா அவனை பாக்கிறதுக்கு நீ சுடுகாட்டுக்கு தான் வரணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் மக பிரியாவோட நிச்சயார்த்தத்தை எதிர்பாராத விதமா சீக்கிரமா நடத்த வேண்டியதா போச்சு. அதனால எல்லாரையும் கூப்பிட முடியல. குறிப்பிட்ட சில ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணிருக்கேன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என் நன்றி. மணமகன் அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய பால்ய நண்பர், என் பிசினஸ் பார்ட்னர் மிஸ்டர் ராஜேஷோட ஒன்லி சன், என் வருங்கால மாப்பிள்ளை, சன் இன் லா மிஸ்டர் விக்ரம். ஹலோ. ஹாய். ஹலோ. நாங்க விக்கின்னு செல்லமா கூப்பிடுவோம். வாட் அங்கிள், பேசிக்கிட்டே இருக்கீங்க. வேர் இஸ் மை பிரைட்? வந்துருவா. விக்கி, பிரியா உன் வருங்கால மனைவி. ஹாய் பிரியா. வாட் ஹேப்பன்? ஏய், டேக் இட் ஈஸி. ஒருத்தனை லவ் பண்றது, ஒருத்தனை கட்டிக்கிறது, இதெல்லாம் சகஜம். Forget everything. நாம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கிள், வாட் நெக்ஸ்ட்? சீக்கிரம் முடிங்க. Come on, darling. உன் அழகான கையை காட்டு, நான் ரிங் போடுறேன். What happened? பிரியா, மோதிரம் போட்டுக்க. நான் சொல்றேன், கையை காட்டு. பிரியா, உன் பிடிவாதத்துக்கு அவனை பலி கொடுத்துறாங்க. மரியாதையா கையை காட்டு.